ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேன்வா வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, அந்த சேனல் வந்து ஆன்லைன் மணி மேக்கிங் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அதை பற்றி தான் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ் அதை பற்றி நான் தான் பேசுவேன். ஸோ இதேமாதிரி உங்களுக்கு வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு வந்து ஃப்ரீ இபுக் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வெப்சைட் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ இபுக் கிடைக்கும். அண்ட் 2-3 இபுக் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரீ டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு இபுக் நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ நீங்கள் இதை செக் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் நிறையா vlogs வந்து எழுதியிருக்கேன். ஸோ அதுவும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இகாமர்ஸ்க்கு நீஷ் வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இபுக் இருக்குது. ஸோ இதுதான் கேன்வா வெப்சைட்டோட ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு வந்து எல்லாமே டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த கிராஃபிக்கல் டிசைன் ஆர் வந்து என்ன மாதிரி டிசைன் வேணாலும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டாப் இங்கே கேன்வான் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். லைக் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஃபேஸ்புக் போஸ்ட் பண்ணுறதுக்குலாம் இருக்குது. அண்ட் இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் நிறையா ப்ரெசன்டேஷன் பண்ண யூடியூப் சேனலுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் கேன்வா வெப்சைட் வந்து. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் வந்து கன்ஃபார்மாக செக் பண்ணணும். ஸோ ஒரு இதாக வந்து நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு நான் வந்து உள்ளே வந்து சொல்கிறேன். ஒரு டிசைனை ஓப்பன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து யூடியூப் தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். நிறையா லைக் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃபுல்லாக இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். எங்கே என்னென்ன நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாங்கிறத. டெம்ப்ளேட்ஸுங்கிறது இங்கே டாப் கார்னரில் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டெம்ப்ளேட்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பிக்சர் பேஜுன்னு போட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு நீங்கள் அடுத்த டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். அண்ட் டெலீட் பண்ணணுன்னா இங்கே டெலீட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட்ஸ்ன்னு இருக்கும் இங்கே லெஃப்ட் கார்னரில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அதர் பிக்சர்ஸ்லாம் இருக்குல்ல, நீங்கள் ஏதாவது ஒரு டிசைன் பண்ண பிக்சர்ஸ், இல்லை ஒரு யூடியூப்போட லோகோ பிக்சர் ஆர் பேபாலோட லோகோ பிக்சர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இங்கே அப்லோட் மீடியான்னு கொடுத்து டிவைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஷோ அப் ஆகும். ஸோ என்ன மாதிரி பிக்சர்ஸ் வேணுங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி லைக் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். என்ன வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் இமேஜஸ். லைக் என்ன டைப் ஆஃப் இமேஜ் வேணுனாலும் நீங்கள் வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ லைக் பேக்ரவுண்ட், மெனி, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ், பிஸ்னஸ் டைப் ஆஃப் இமேஜஸ், அது எல்லாமே இருக்கும் லைக் ஸ்டாக் இமேஜஸ். ஸோ இவங்க வந்து இந்த கேன்வா வெப்சைட் வந்து நிறையா இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. லைக் நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது லைக் அன்ஸ்பிளாஷ், அதுக்கப்புறம் வந்து நிறையா ஃப்ரீ ஃபோட்டோஸ் கொடுக்குற வெப்சைட்ஸ் கூடலாம் வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ப்ரோன்னு காமிக்கும். ஸோ இதுக்கெலாம் வந்து நீங்கள் ப்ரோ வெர்ஷனை வந்து நீங்கள் வந்து பை பண்ணணும். ஸோ அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைக் எல்லா ஃபோட்டோஸும் கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃபோட்டோஸும் கன்ஃபார்மாக உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ நல்லா இன்னும் கொஞ்சம் நல்ல பிக்சர் இருக்கணும். ஸோ பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிசைன்னு நான் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து ப்ரோ வெர்ஷனுக்கு தான் இது வந்து கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல் இமேஜஸை வந்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் வந்து ப்ரோ வெர்ஷன்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து வாட்டர் மார்க்ஸ் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோடும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வாங்கினா மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் உங்களுக்கு இருக்குது. மற்றபடி நீங்கள் வந்து ஃப்ரீ இமேஜஸ்லேயுமே வந்து உங்களுக்கு நல்ல பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எலிமெண்ட்ஸ் வந்து லைக் ஒரு தம்ப்நெயிலுக்கும் ஆர் வந்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுறீங்கன்னா அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ இவங்க கேன்வா வெப்சைட் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் லைக் எலிமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு ரீசன்ட் யூஸ்டு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி, அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு சில இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுலாம் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸ்,
அதுக்கப்புறம் கிரீட்ஸ், அதுக்கப்புறம் லைக் நிறையா டைப் ஆஃப் இது இருக்கும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆரோட எலமெண்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர் நீங்கள் வந்து லைக் சார்ட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ சார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக அவங்க வந்து ஒரு நல்ல டெம்ப்ளேட்ஸோடு அவங்க கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன். எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் என்ன வேணும், அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸ் என்ன வேணும், எல்லாமே வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ப்ரெசன்டேஷனுக்கும் இது நல்லா யூஸ் ஆகும். லைக் சார்ட்ஸ் அண்ட் லைன் சார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நிறையா ஏரியா சார்ட்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. லைக் பை சார்ட் இருக்குது. ஸோ எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து எலமெண்ட்ஸில் எல்லாமே இருக்கும். அண்ட் லைக் எலமெண்ட்ஸ்லேயே வந்து நிறையா லோகோஸ்லாம் இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து சர்ச் பண்ணுறீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ஸோட லோகோஸ்லாம் இதில் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், வேரியஸ் டைப் ஆஃப் இன்ஸ்டாகிராமோட பழைய பிக்சர்ஸ்லாம் இருக்கும்ல, பழைய லோகோ, அதெல்லாம் இங்கே வந்து கிடைக்கும் இந்த ஸ்டாக் இமேஜஸில், லைக் ஸ்டாக் எலமெண்ட்ஸில். ஸோ உங்களுக்கு கேன்வா வெப்சைட்டோட ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள கார்டை செக் பண்ணுங்கள். அதில் வந்து நான் நிறையா ஷார்ட்கட்ஸ் அண்ட் அதர் லைக் ஒரு சில எலமெண்ட்ஸ் அண்ட் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்ட்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ டெக்ஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து இங்கே டெக்ஸ்ட் எலமெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் மியூசிக், நிறையா டைப் ஆஃப் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இதை எடுத்துக்கிட்டு லைக் நிறையா டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்கள் இதே வேர்டை ஒரு சிக்னேச்சர் டைப் ஆஃப் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஃபாண்ட்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஃபாண்ட்ஸை பற்றி சீக்கிரம் சர்ச் பண்ணனாலும் இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஃபாண்ட்டோட சைஸை வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் போல்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அலைன்மெண்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து லிஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நிறையா ஒரு டைப் ஆஃப் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி லிஸ்ட் வேணுங்கிறத இங்கே வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். லைக் நம்பர் வைஸ் வேணுமா இல்லை ஒரு சிம்பிள் வைஸ் வேணுமான்ட்டுக்கிறத நீங்கள் டபுள் டேப் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸிங்னு இருக்கும். ஸோ ஒரு லெட்டருக்கும் எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு லைனுக்கும் எவ்வளோ ஸ்பேஸிங் இருக்கணும், அது எல்லாமே வந்து இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆங்கர் டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லைக் ஒரு லைனுக்கும் வந்து என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கணும், லைக் ஸ்பேஸிங் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத வந்து இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வேர்ட் இருக்குல்ல, ஸோ இந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை வச்சே நான் வந்து எஃபெக்ட்ஸ் நான் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஷேடோ க்ரியேட் பண்ணுறது, இந்த கலரை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பிளாக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் அண்டர்லைனை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எஃபெக்ட்ஸ் போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஷேடோஸ் க்ரியேட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டாக ஷேடோஸ் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் பிளர் பண்ணலாம், வேணும்னா ட்ரான்ஸ்பரன்சியாக ஆக்கலாம். ஸோ எவ்ரி லைக் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் கர்வாக க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து லைக் லோகோ க்ரியேஷனுக்கு வந்து நிறையா யூஸ் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ நியான் அந்த கலர்ஸில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம் எஃபெக்ட்ஸில். ஸோ இந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் இது இருக்குது. நீங்கள் ஒன்றா கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக்ஸ் இங்கே வந்து இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஃப்ரீ மியூசிக்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் ப்ரோ வெர்ஷனோட மியூசிக்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீ வெர்ஷன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு சூப்பரான மியூசிக்ஸ்லாம் இருக்கும். லைக் தீம் சாங்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜாஸ் மியூசிக், பாப் மியூசிக், என்ன டைப் வேணுனாலும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக். ஸோ நீங்கள் வந்து காப்பிரைட்டு வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் யாருமே வந்து உங்களை வந்து எதுவும் கேட்க போகிறதில்ல. ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோ வெர்ஷன்ஸ் வேணும்னா உங்களுக்கு இன்னும் நல்ல மியூசிக் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோ வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ, ஸோ இது வந்து கன்ஃபார்மாக சொல்லி ஆகணும். ஒரு சில யூடியூபர்ஸ்க்கு வந்து இன்ட்ரோ வீடியோஸ் வந்து வேணும்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, வீடியோஸ், ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ப்ரோ வெர்ஷன். ஸோ தட் வந்து உங்களுக்கு வாட்டர் மார்க்ஸ் காமிச்சிருக்காங்க.
நீங்கள் வந்து வேணும்னா ப்ரோ வெர்ஷன் ட்ரை பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் வந்து ஒரு சம் மந்த்லி லைக் 900 தான் வரும். நீங்கள் எடுத்துக்கலாம் மேபி உங்களுக்கு இது வேணும்னா. ஸோ இது நீங்கள் சூஸ் பண்ணலாம். வீடியோஸ் வேணும்னா வீடியோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் வேணும்னா பேக்ரவுண்ட்ஸ். ஸோ அதுவும் டிஃப்ரெண்ட்டாக நல்ல டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இங்கேயே வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோவுக்குமே வந்து க்ராப் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து சைஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்கே ப்ளேஸ் ஆகணும், எங்கே ப்ளேஸ் ஆக வேணாம், அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டியூ டோன். ஸோ இதுவும் வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனுக்கு இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் வந்துருச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாப்பு, அதுக்கப்புறம் வயலட் கலர். ஸோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் பாருங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக்ரவுண்ட். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபோல்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது ஆர் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து இங்கே வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டர்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டண்ட் இது ஃபீச்சர்ஸ் என்னென்னா வந்து கேன்வா வெப்சைட் வந்து நிறையா அப்ளிகேஷன் அண்ட் நிறையா வந்து லைக் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆர் கூகுள் ட்ரைவ்க்கெலாம் வந்து நிறைய இன்டெக்ரேஷன் ப்ராசஸ் வந்து இவங்க ஈஸியாக வந்து உங்களுக்கு இது பண்ணுறாங்க. அண்ட் ஜிப்ஸ் எல்லாமே இருக்குது. கூகுள் மேப் எல்லாத்துக்கூடையும் இன்டெக்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ஃபீச்சர்ஸ் கேன்வா வெப்சைட்டில். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர்ன்னு இருக்குல்ல. ஸோ அந்த இதுக்கு கீழே வந்து யூ மே ஆல்சோ லைக்குன்னு போட்டு வந்து நிறையா வேறு லைக் அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் வந்து இன்டெக்ரேஷன் ப்ராசஸ்க்கு வந்து இவங்க நம்மளுக்கு வந்து ஈஸியாக அந்த ஒர்க் ஃப்ளோவை வந்து ஈஸியாக ஆக்குறாங்க. ஸோ யூடியூப், அதுக்கப்புறம் வந்து நிறையா பாக்ஸ், அதுக்கப்புறம் பிட்மோஜிஸ். ஸோ அதுலேருந்துலாம் நீங்கள் வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ஸ்னாப்சாட்டோட எமோஜிஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து இங்கே நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் ஒரு அழகான டெம்ப்ளேட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து இன்டெக்ரேஷன் ப்ராசஸ்க்கு வந்து இவங்க வந்து லைக் ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், லாகின் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்னாப்சாட் வழியாக நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் வந்து இவங்க டெம்ப்ளேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன். ஸோ யூடியூப்க்கு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன். ஸோ லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து டெம்ப்ளேட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு டெஸ்க்டாப் வால்பேப்பர் வந்து நீங்கள் இதுலேருந்து எடிட் பண்ணிக்கலாம். ஆர் வந்து இதுலேருந்து நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் போஸ்டர்ஸ், வெப்சைட்ஸ், ஃப்ளையர், அதுக்கப்புறம் ரெஸ்யூமே இதுலேருந்து க்ரியேட் பண்ணலாம். இபுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து கவர் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபோட்டோ கராஜ், அதுக்கப்புறம் ஜூம் வர்ச்சுவல் பேக்ரவுண்ட், நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஷனுக்கு கீழே நிறையா இருக்குது பாருங்கள். ஸோ மார்க்கெட்டிங், பிஸ்னஸ், பர்சனல், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இதுலேயுமே எல்லாமே இருக்கும். நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட நீங்கள் சேவ் பண்ண டிசைன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து இங்கேருந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆல் யோர் டிசைன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் எல்லா டிசைன்ஸையும் வந்து நீங்கள் ஆக்சுவலி வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேன்வா வெப்சைட் வந்ததுனையும் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சைன்அப் பண்ணிடணும். ஸோ சைன்அப் பண்ணிங்கன்னா வந்து இவங்களோட க்ளவுடில் வந்து உங்களோட நீங்கள் சேவ் பண்ணி வச்ச லைக் ஒரு சில இமேஜஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இவங்க சேவ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் சைன்அப் பண்ணாமல் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிங்கன்னா உங்களோட எந்த டிசைனுமே வந்து சேவ் ஆகாது. ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேன்கெட்டுன்னு இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் உங்கள் லோகோ இருக்கும். ஸோ உங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கும் உங்களுக்கு பர்சனல் லோகோ இருக்கும். அண்ட் அந்த லோகோ வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் அந்த லோகோ. அண்ட் உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஃபாண்ட் இருக்கும். அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஆர் வந்து இங்கேருந்து நீங்கள் செலக்ட் கூட பண்ணிக்கலாம் என்ன மாதிரி ஃபாண்ட்டு வேணுங்கிறத வந்து. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன ஃபாண்ட் வேணுங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் வந்து இது வந்து ப்ரோ வெர்ஷனுக்கு தான் வந்து லைக் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ரோ வெர்ஷனுக்கு மட்டும்தான். ஸோ இது வேணும்னா நீங்கள் வந்து ப்ரோ வெர்ஷனுக்கு கன்வெர்ட் ஆகி செக் பண்ணிக்கலாம். ஸோ பிராண்ட் கலர்னு இருக்குல்ல. ஸோ என்னோடய பிராண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் மோஸ்ட்லி எல்லோ அண்ட் ஒயிட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரெட் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக சும்மா ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ 3 கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து பிராண்ட் கலர்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் கலர்ஸ் வந்தீங்கன்னா இங்கே இதான் உங்களோட டெம்ப்ளேட், அந்த இது இன்டர்ஃபேஸ் வந்துட்டீங்க. ஸோ இங்கே கலர்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 3 கலர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து உங்களோட பிராண்ட் கலர். ஸோ இது நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எல்லோ வேணும்னா எடுத்துக்கலாம், ஒயிட் வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க. பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு ஒரு சில கலர் வந்து எக்ஸாக்டாக ஒரு சில கலர்ஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும்ல உங்களோட பர்சனல் பிராண்ட் வெப்சைட்டுக்கு, ஆர் வந்து உங்களோட லோகோ, ஆர் எனிதிங் லைக் விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் டெய்லி யூசஸ், ரைட்? ஸோ உங்களுக்கு டெய்லி யூசர்ஸ்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸும் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் அ டீம்னு இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டீம் நேமை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு கண்டினியூ கொடுத்து நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரே அக்கௌண்ட் வச்சு எல்லாம் உங்கள் ஒரு 3-4 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் தான் இது. இதுவும் வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் யோர் ஃபோல்டர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஒரு சில இதெல்லாம் நான் அங்கே காமிச்சிருந்தேன்ல பேக் தென், ஒரு சில இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆர் வந்து உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். அண்ட் ஆல் யோர் டிசைன்ஸில் வந்து உங்களோட டிசைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுவும் வந்து செக் பண்ணுங்கள். அண்டு ட்ராஷில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில டெலிட் பண்ண இதெல்லாம் இருக்கும், கண்டென்ட்லாம் இருக்கும். அது வேணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆர் வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிரும். அது எத்தனை டேஸ்ன்னு எனக்கு கன்ஃபார்மாக தரல. பட் ஸ்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேபி ஒரு 30 days வரையும் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களோட க்ளவுடில். அண்ட் லேட்டர் அது வந்து கன்ஃபார்மாக டெலீட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கீழே டவுன் வந்து ட்ரை கேன்வா ப்ரோன்னு இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து 30 days வந்து ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு ப்ரைஸிங் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஏர்லி நீங்கள் பே பண்ணலாம், ஆர் மந்த்லி பே பண்ணலாம். மந்த்லியில் வந்து $12.95 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் மந்த்லி பார்த்தீங்கன்னா வந்து $119 வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இயர்லி பிளானில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து -$3 வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஸோ அந்த பேஸஸில் வந்து கேல்குலேட் பண்ணி மந்த்லி வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ பேபால் மூலியமாக நீங்கள் வந்து பே பண்ணலாம், ஆர் கார்டு மூலியமாக பே பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் வேறு ஏதாவது வீடியோஸை பற்றி பேசணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.